வழக்கமா நம்ம ஒரு காலி அறையோ இல்ல ஒரு வெற்று சுவரையோ பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம மூளை உடனே ஒரு முடிவுக்கு வந்துரும். ஆமா. ஒரு வெறுமை, இல்லனா ஒரு சூனியம் அவ்வளதான் அப்படின்னு நம்ப கடந்து போயிருவோம். கரெக்ட். ஆனா நவீன குவாண்டம் பிசிக்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஆழமா நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிக்க வைக்கிற உண்மை உங்களுக்கு புரியும். நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற அந்த வெற்றிடத்துல தான் பிரபஞ்சத்தோட அத்தனை ஆற்றல்களும் கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட் இது. பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியற அந்த வெறுமை தான் எல்லாத்துக்குமான ஒரு தொடக்கப் புள்ளி. எக்ஸாக்ட்லி. இத பத்தி படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த குவாண்டம் பிசிக்ஸ் உண்மைய பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாபெரும் தத்துவஞானி மிக துல்லியமா வெறும் 16 வரி கவிதைக்குள்ள அடக்கியிருக்காரு. அதாவது வள்ளலார் எழுதின அந்த அருட்பெருஞ்சோதி அகவல். ஆமா. இந்த ஆழமான தேடலுக்கு வந்திருக்க உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். அறிவை தேடுற ஆர்வலரான உங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த அறிவு பயணமா அமையும்னு நான் உறுதியளிக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் வெறும் ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டும் கிடையாது. மனித உளவியலையும் பிரபஞ்ச அறிவியலையும் இணைக்கிற ஒரு மாபெரும் பாலம்னே சொல்லலாம். அதேதான். இன்னைக்கு நம்ம தேடலுக்கான மூல ஆதாரம் அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற 476ல இருந்து 479 வரையிலான வரிகள் தான். இந்த வெறும் 16 வரிகளுக்குள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியங்களையும் மனிதனோட உள்ளொளியையும் ஆசிரியர் எப்படி படிப்படியா விளக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். தனிமனிதனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வரிகள் பிரபஞ்சத்தோட மாபெரும் நிலையிலிருந்து, அதாவது ஒரு மேக்ரோ லெவல்ல இருந்து தொடங்குது. ஆமா. முதல் வரியே பாத்தீங்கன்னா ரொம்ப புதிரா இருக்கும். மெய்வை தழியா அருட்பெருஞ்சோதி, வெறுவெளி நடுவுறு அருட்பெருஞ்சோதி. அதாவது அழியாத ஒரு மெய்ப்பொருள் ஒரு வெறுவெளியோட மையத்துல இருக்குன்னு அவர் சொல்றாரு. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த குவாண்டம் வெற்றிடத்தோட இது அப்படியே ஒத்து போகுது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இப்போ நம்ம எதையாவது கட்டி எழுப்பணும்னா அதுக்கு ஒரு அடித்தளம் வேணும், ஒரு பருப்பொருள் வேணும். ஆனா எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத ஒரு வெறுவெளிய எப்படி அழியாத உண்மையோட இருப்பிடமா, அதாவது தெய்வப்பதி அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஒரு வெறுமைக்குள்ள எப்படி ஒரு முழுமை இருக்க முடியும்? இங்கதான் ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் இருக்கு. நம்ம வெறுமை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? வாசிக்கப்படுற அந்த ஸ்வரங்கள்ல மட்டுமா? இல்லையே, அந்த இசைக்கு நடுவுல வர்ற அந்த ஒரு சைலன்ஸ். எக்ஸாக்ட்லி. 2 ஸ்வரங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த அமைதியில தான், அந்த மௌனத்துல தான் இசையே உயிர் பெறுது. அந்த மௌனம் இல்லனா அது வெறும் இரைச்சல் தான். வாம், சூப்பரான உதாரணம். வள்ளலார் குறிப்பிடுற அந்த வெறுவெளி அப்படிங்கறதும் அப்படிதான். அது எதுவுமே இல்லாத சூனியம் கிடையாது. அது எல்லாத்தையுமே தன்னுள் அடக்கி இருக்கிற ஒரு ஸ்பேஸ், இல்லனா வெளி. ஓ, அதாவது நட்சத்திரங்களும் கிரகங்களும் தோன்றி மறையற ஒரு மாபெரும் திரைங்கிறீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கிரகங்கள் அழியும், நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறும், மாபெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாமே மண்ணோட மண்ணாகும். எந்த ஒரு பருப்பொருளும் அழியக்கூடியதுதான். ஆமா, எல்லாமே ஒரு நாள் அழியும். ஆனா இது எல்லாமே இயங்கறதுக்கு இடமளிக்குதே, அந்த பெருவெளி அழியுமா? கண்டிப்பா அழியாது. அது அழியாது. அதுதான் மெய்வை தழியா நிலை. எந்த ஒரு சார்பும் இல்லாத, எந்த ஒரு வடிவமைப்புக்குள்ளும் சிக்காத அந்த எல்லையற்ற மையத்துல தான் உண்மையான அறிவாற்றல் நிலைத்திருக்கு. அதாவது ட்ரூத். அதத்தான் அவர் தெய்வப்பதிங்கிறார். இதை நினைக்கும் போது எனக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம எப்போதுமே ஒரு வெறுமையை எதிர்கொள்ள ரொம்ப பயப்படுறோம். 100க்கு 100 உண்மை. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற அந்த 2 நிமிஷம் கூட கையில மொபைல் போன் இல்லாம அந்த வெறுமையான நேரத்தை நம்மளால கடக்க முடியறதில்ல. ஆமா. உடனே ஏதாவது ஒரு தகவலையோ ரீல்ஸையோ மூளைக்குள்ள திணிச்சு அந்த வெற்றிடத்தை நிரப்ப பாக்குறோம். கரெக்ட். ஆனா வள்ளலாரோ அந்த வெறுவெளிக்குள்ளதான் பிரபஞ்சத்தோட மாபெரும் ஜோதி இருக்குன்னு சொல்றாரு. மிகச்சரியான ஒப்பீடு. மனசுக்குள்ள இருக்கிற அந்த இடைவெளிய, அந்த அமைதிய நாம பயத்தோடே அணுகுறோம். எப்போதுமே ஒரு இரைச்சலோட இருக்கவே நம்ம மூளை பழகிடுச்சு. ரொம்ப ட்ரூ. ஆனா எப்போ ஒரு மனுபனின் அந்த அகநிலை வறுமைய, அந்த சலனமற்ற தன்மைய அடையறானோ, அப்போதான் அவனுக்குள்ள அந்த பேரொளி வேலை செய்ய தொடங்குது. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. முந்தைய வரியில பிரம்மாண்டத்தை பத்தி பேசினவரு திடீர்னு கேமராவை ஜூம் பண்ணி நேரா தனிமனிதனோட அகத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. ஆமா, அது ஒரு மைக்ரோ லெவல் நகர்வு. பெருவெளியில இருக்கிற அந்த ஜோதி எப்படி எனக்குள்ள வேலை செய்யுது அப்படிங்கிற நகர்வு இது. புரைத்தவர் தனக்கே அருட்பெருஞ்சோதி, பொன்முடி சுட்டி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவர் ரொம்பவும் தனிப்பட்ட முறைக்கு மாறுறாரு. அதாவது எனக்கே அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஆனா இதுல எனக்கு ஒரு ஆழமான முரண்பாடு தெரியுது.
முரண்பாடா? என்ன முரண்பாடு? ஒரு பக்கம் அகந்தைய விடணும், ஆன்மீக தேடல்ல ஈடுபடணும்னு நம்ம சொல்றோம். ஆனா வள்ளலாரோ குற்றங்களை இல்லனா குறைகளை நீக்கிட்டு தலைக்கு மேல ஒரு பொன்முடி சுட்டுறதா சொல்றாரு. ம் பொன்முடி, அதாவது ஒரு கோல்டன் கிரவுன் அப்படிங்கிறது அதிகாரத்தோட, ஈகோவோட ஒரு மாபெரும் குறியீடு இல்லையா? ஒரு அரசனுக்கு தானே கிரீடம் வைப்பாங்க. ஆமா, பொதுவா அப்படிதான் பாப்பாங்க. அப்போ குறைகள் நீக்கப்பட்ட ஒரு தூய்மையான மனிதனுக்கு ஏன் இப்படி ஒரு அதிகார குறியீட்டை அவர் பயன்படுத்தணும்? இது மனிதனோட ஈகோவை இன்னும் தூண்டிவிடுற மாதிரி தெரியலையா? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. பலருக்கும் கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நியாயமான சந்தேகம் தான் இது. ஆனா, இங்க நம்ம ஆழமா கவனிக்க வேண்டியது அந்த பொன்முடி எதனால் ஆனது அப்படிங்கறத தான். ஓ, அந்த கிரீடம் தங்கத்துல செஞ்சது இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி உலகியல் ரீதியான ஒரு ராஜ்யத்தையோ அதிகாரத்தையோ பத்தி ஆசிரியர் இங்க பேசல. மனித மனதோட குறைகள், அதாவது அவர் குறிப்பிடுற அந்த புரை அப்படிங்கிறது என்ன? அறியாமை, பொறாமை மாதிரி விஷயங்களா? அதிகாரம் செலுத்துற அரசனாக மாறுறது கிடையாது. அப்போ மாறாக தன் சொந்த மனதின் மீதே முழுமையான கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு சுய அரசனாக அவன் மாறுறான். அதாவது சாவரின் ஆஃப் ஹிம்செல்ஃப். வாவ்! ஆளுமை அப்படிங்கிறது மத்தவங்க மேல இல்ல, தன்மீதான ஆளுமைங்கிறீங்க. இது பார்க்கறதுக்கு மாஸ்லோவோட படிநிலை தத்துவத்துல வர்ற அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நிலை அதேதான், அது மாதிரியே இருக்கே. முற்றிலும் அதேதான். அந்த சுய ஆளுமை, அந்த முழுமையான தெளிவு தான் இங்க பொன்முடி அப்படின்னு உருவகப்படுத்தப்படுது. மேலும் சிரமுற நாட்டிய அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். சிரம்னா தலைதானே? ஆமா, சிந்தனையோட இருப்பிடம். அந்த ஞான மகுடம் ஏதோ சாதாரணமா வைக்கப்படல, ரொம்ப ஆழமா உறுதியா அவனோட சிந்தனையில பதிய வைக்கப்படுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மனிதனுக்குள்ள இருக்கிற வைரஸ்களை, அதாவது அந்த புரைகளை அழிச்சிட்டு பிரபஞ்ச ஆற்றல் அவனோட மூளைக்குள்ள ஒரு புதிய உயர்ந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுதுன்னு கூட நம்ம நவீன மொழியில சொல்லலாம். சூப்பர் அனாலஜி. அது ஈகோவோட கிரீடம் கிடையாது, ஈகோவை வென்றதற்கான ஒரு மகுடம். அந்த மூளைக்கான ஆபரேட்டிங் சிஸ்டம் ஒப்பீடு ரொம்ப அருமையா இருக்கு. சரி, பழைய வைரஸ்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாச்சு, புதிய சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஞான முகுடமும் சூட்டியாச்சு. அடுத்து என்ன? அதான், அந்த புதிய ஆபரேட்டிங் சிஸ்டத்துல என்னதான் இருக்கு அத பத்தி தான் அவர் அடுத்த வரிகள்ல பேசுறாரு. கல்வியும் சாகா அருட்பெருஞ்சோதி, கல்வியும் மழியா அருட்பெருஞ்சோதி, செல்வமும் மழித்த அருட்பெருஞ்சோதி. இங்கதான் நான் கொஞ்சம் உங்களோட விவாதிக்க விரும்புறேன். கல்வி அப்படிங்கிறது நம்ம பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் பல வருஷம் படிச்சு மார்க் வாங்கி ஒரு வேலையை வாங்குறதுன்னு தான் நம்ம சமூக அமைப்பு நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. ஆமாம், அதுதான் வழக்கமான புரிதல். ஆனா வள்ளலாரோ இந்த உலகியல் அறிவை விட்டுட்டு ஏதோ ஒரு சாகா கல்வி, அழியா கல்வி அப்படின்னு 2 முறை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த அழியாத கல்வியையே செல்வம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. கரெக்ட். நான் கொஞ்சம் டெகில்ஸ் அட்வொகேட்டா கேட்கிறேன். இந்த சாகா கல்வி நடைமுறை வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா? உலகியல் கல்வி இல்லாம இன்னைக்கு மருத்துவத்துறையோ என்ஜினியரிங்கோ இல்ல நாம பேசிட்டு இருக்கிற இந்த டெக்னாலஜியோ வளர்ந்திருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ நாம தேடிட்டு இருக்கிற உலகியல் செல்வம் எல்லாம் மாயையா? எல்லாமே மாயேன்னு உதறி தள்ளுறது ஒரு வகையான எஸ்கேபிசம், அதாவது ஒரு தப்பித்தல் மனப்பான்மை இல்லையா? நீங்க எழுப்புற இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவீன அறிவியலையோ உலகியல் கல்வியோ அவர் ஒட்டமொட்டமா உதறி தள்ளுறாருன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஓ, அவர் அப்படி சொல்லலையா? இல்ல, உலகியல் கல்வி அப்படிங்கிறது ஒரு டூல், ஒரு கருவி. அது நம்மளோட உடற்பசியை தீர்க்கவும், சமுதாயத்தை மேம்படுத்தவும், நோய்களை தீர்க்கவும் கண்டிப்பா தேவை. ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்குங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. என்ன எல்லை? உலகியல் கல்வி முழுவதும் நம்மளோட உடலோட, நம்மளோட பௌதீக மூளையோட தொடர்புடையது. உடல் அழியும் போது அந்த தகவல்களும் அழிஞ்சு போகுது. ஆனா சாகா கல்வி அப்படிங்கிறது இந்த தகவல்களை எல்லாம் தாண்டி நான் யார், இந்த உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ்னா என்ன அப்படிங்கறத அறிஞ்சுக்கிற அந்த ஆழமான தேடல். அதாவது மூளைக்குள்ள சேர்க்கப்படுற டேட்டா இல்லாம அந்த டேட்டாவையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உள்ளறிவு, அந்த அப்சர்வர் அப்படின்னு சொல்லலாமா? மிக துல்லியமா சொன்னீங்க. இப்போ நீங்க ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த கேம்குள்ள நீங்க நிறைய காயின்ஸ் சேர்ப்பீங்க, பெரிய பெரிய கோட்டைகள் கட்டுவீங்க. ஆமா, கேம்குள்ள அதுக்கெல்லாம் பெரிய வேல்யூ இருக்கு. ஆனா நீங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுன உடனே அந்த காயின்ஸ வச்சு நிஜ உலகத்துல ஒரு காஃபி கூட வாங்க முடியாது இல்லையா? ஹஹா, கண்டிப்பா முடியாது. உலகியல் செல்வமோ உலகியல் கல்வியும் அந்த வீடியோ கேம் காயின்ஸ் மாதிரி தான். அது அந்தந்த தளத்துக்கு அவசியமானது. ஆனா சாகா கல்வி அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டரே உருவாக்குற சாஃப்ட்வேர் நாலேஜ் மாதிரி. வாவ்.
அது காலத்தை வென்றது. அதத்தான் அவர் அழியா கல்விங்கிறாரு. இந்த அறிவை பெறுவதுதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த செல்வம் அப்படின்னு ஆசிரியர் ஆணித்தரமா சொல்றாரு. கேம் ஆஃப் ஆனாலும் அழியாத செல்வம். இதை நினைக்கும்போது இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல பலரும் பல லட்சங்கள்ல சம்பாதிச்சாலும் ஒருவித மனச்சோர்வோட, அதாவது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டோட, நான் ஏன் இதையெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற கேள்வியோட தவிக்கிறத பார்க்க முடியுது. ஆமா, நிறைய பேர் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த வீடியோ கேம் காயின்ஸை மட்டுமே சேர்த்திருக்காங்க. அந்த அழியாத செல்வத்தை, தங்களை உணர்ற கல்வி அவங்க தொடவே இல்லை. அதனாலதான் எந்த திருடனும் திருடி செல்ல முடியாத அந்த ஆத்ம அறிவை அவர் உண்மையான செல்வம்ங்கிறார். இது எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. கரெக்ட். அந்த சாகா கல்விய பெற்ற ஒருவனுக்கு வெளியுலகத்தோட எந்த ஒரு வெற்றியும் தோல்வியும் அவனோட மையத்தை அசைக்க முடியாது. சரி, சாகா கல்வி அப்படிங்கிற அந்த மாபெரும் செல்வத்தை நம்ம பெற்றுட்டோம். ஆனா பெற்ற உடனே எல்லாம் முடிஞ்சிடுதா? அது எப்படி தொடர்ந்து வளரும்? அதுக்கான ஊட்டச்சத்து எது? இந்த சிந்தனையோட தான் நம்ம இறுதிப்படிக்கு வரோம். அருளமும் தெனக்கே அருட்பெரும் ஜோதி, அளித்தருண நெறிவாய் அருட்பெரும் ஜோதி, தெருளுற வளர்க்கும் அருட்பெரும் ஜோதி. இங்க எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கு சாகா கல்வி கிடைச்சிருச்சு, பொன்முடியும் சூட்டியாச்சு, அதாவது நான் என் ஈகோவை வென்றுட்டேன். பிறகு ஏன் திருளுற வளர்க்குல்லுப் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு? தெருள்னா முழுமையான தெளிவுன்னு அர்த்தம். ஒரு செடிக்கு தொடர்ந்து நீர் ஊத்துனாதான் அது செழித்து வளரும். அது போல இங்க அருளமுது வழங்கி வளர்ப்பதா சொல்லப்படுது. ஆமாம். ஆனா என் கேள்வி என்னன்னா, ஒரு முறை ஞானம் கிடைச்சா அது நிரந்தரம் இல்லையா? ஏதோ ஒரு மரத்தடியில உக்காந்த உடனே ஒரே நைட்ல ஒரு சுவிட்சை போட்டது போல வெளிச்சம் வந்துராதா? ஏன் இது தொடர்ந்து வளர வேண்டிய ஒரு ப்ராசஸா சொல்லப்படுது? இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா, அதாவது உளவியல் ரீதியா பார்த்தோம்னா, மனித மனதோட இயல்பு நமக்கு நல்லா புரியும். எப்படி? இப்போ நீங்க ஜிம்முக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு 6 பேக் உடற்கட்டமைப்பு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அப்பாடா 6 பேக் வந்துருச்சு, இனிமேல் நான் ஆயுசுக்கும் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல, என்ன வேணும்னாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஹாஹா, அவ்வளவுதான். ஒரு சில மாசத்திலே மறுபடியும் பழைய மாதிரி தொப்ப வந்துரும். எக்ஸாக்ட்லி. அதாவது மென்டல் என்ட்ரோபி, மனம் மீண்டும் தன்னோட பழைய குழப்ப நிலைக்கே திரும்ப பார்க்கும். அகந்தைய, அதாவது ஈகோவ ஒரு முறை வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறதுக்காக அது என்றென்றைக்கும் செத்து போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆமா, ஈகோ ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். மனித மனசுக்குள்ள ஈகோ எப்போதுமே வேற வேற வடிவங்கள்ல மீண்டும் தலைதூக்க காத்துக்கிட்டு தான் இருக்கும். எனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் வர்றதே ஈகோவோட இன்னொரு வடிவம் தானே. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் அருள் நெறி மூலமா அருளமுதம், அதாவது நெக்டர் ஆஃப் கிரேஸ், தொடர்ந்து ஆன்மாவுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவர் வலியுறுத்துறாரு. ஓ, அந்த அருளமுதம் தொடர்ந்து கிடைக்கும்போது தான் ஒருவருக்கு முழுமையான தெருள் வந்து சேருங்கிறீங்க. ஆமா, சலனமற்ற, எந்த குழப்பமும் அற்ற அப்சல்யூட் கிளாரிட்டி. ஒளியின் வழியில நடக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு புள்ளில போய் முற்று பெறுற விஷயம் கிடையாது. அது மென்மேலும் தெளிவை நோக்கி விரிவடைஞ்சுக்கிட்டே போற ஒரு முடிவற்ற பயணம். இதை விட சிறப்பா இந்த விளக்கவே முடியாது. அப்போ ஞானம் அப்படிங்கிறது ஒரே நாள்ல கிடைக்கிற பொருள் அல்ல, அது தொடர்ந்து வளர வேண்டிய ஒரு செயல்முறை. கண்டிப்பா. இந்த தொடர் பயணத்துல மனதை ஒருமுகப்படுத்திக்கிறதுக்காக தான் அவர் எல்லா வரிகளோட முடிவிலையும் சிவமே சிவமே அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற மந்திர சொல்ல பயன்படுத்துறாரு. ஓ, அந்த மந்திரம் ஒரு தியான கருவியா செயல்படுதா? ஆமா, சிவம்னா மங்களகரமானது, முழுமையானதுன்னு அர்த்தம். நவீன அறிவியல்ல இத நியூரலாஜிக்கல் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாளுங்க. அதாவது மனச கட்டி போடுற நங்கூரம் மாதிரி. அதேதான். நம்ம மனம் அலைப்பாயும் போது நாலாபுறமும் சிதறி ஓடுற கவனத்தை மீண்டும் அந்த மையப்புள்ளிக்கு, அந்த வெறுவழிக்கு இழுத்து வர்றதுக்கான ஒரு மாபெரும் கருவிதான் இந்த மந்திரம். அது ஒவ்வொரு படியிலையும் நம்மள காங்கி பிடிக்கிற ஆணிவேரா செயல்படுது. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்படி ஒரு கவிதை பிரபஞ்சத்தோட பெருவெளியில தொடங்கி மனிதனோட உள்ளே புகுந்து உளவியல் சிக்கல்களை தீர்த்து இறுதியா ஒரு முடிவற்ற தெளிவை நோக்கி பயணிக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆமாம், இது ஒரு மிகச்சிறந்த பரிணாம வளர்ச்சி பயணம். நாம இதுவரை பேசுனத ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். நாம தொடங்கின இடம் பிரபஞ்சத்தோட வெறுவெளி. அந்த பெருவெளியோட ஆற்றல் எப்படி மனிதனோட உள்ளே வந்து அவனோட மனச்சிக்கல்களை, அதாவது குறைகளை நீக்கி புரை தவிர்த்து, ஆமா,
புரை தவிர்த்து உண்மையான சுய ஆளுமைக்கான ஞான மகுடம் சூட்டி, அதாவது பொன்முடி சூட்டி, அழிந்து போகும் உலகியல் செல்வங்களை தாண்டிய சாகா கல்வியை செல்வமா வழங்கி, இறுதியா அருளமுதம் தந்து, எந்த சலனமும் மற்ற முழுமையான தெளிவை, அதாவது தெருளுற நோக்கி நம்மளை கொண்டு சென்றது அப்படிங்கிறத இந்த 16 வரிகள் மூலமா நம்ம ரொம்ப விரிவாகவே பார்த்தோம். உண்மையாகவே இது மனித பரிணாமத்தோட உச்சகட்ட படிவு. மனிதன் அப்படிங்கிறவன் வெறும் சதை பிண்டமோ தகவல்களை சேகரிக்கிற ஏந்திரமோ கிடையாது. அவன் அந்த பெருவெளியோட ஒரு சிறு துளி அப்படிங்கிறத இந்த வரிகள் ரொம்ப ஆழமா உணர்த்துது. ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். தகவல்கள் நிரம்பி வழியிற இந்த அவசர உலகத்துல நாம அனைவருமே ஏதோ ஒண்ணு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ரேஸ் மாதிரி. ஆமா, அடுத்த பதவி, அடுத்த காரு, அடுத்த வெக்கேஷன்னு வெளியே எத்தனையோ விஷயங்களை சேகரிக்க முற்படுறோம். ஆனா இத்தனை இருந்தும் நமக்குள்ள அந்த பதக்கிரமும் ஒருவித வெறுமையும் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா? அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸ்ட். கரெக்ட். அப்போ உண்மையான தெளிவு மற்றும் அழியா கல்வி எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம ஒவ்வொருவரும் ஒரு கணம் நின்னு சிந்திக்கணும். கண்டிப்பா. இந்த தேடலோட முடிவுல உங்க சிந்தனைக்கு ஒரு சவாலான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சாகா கல்வி அப்படிங்கிறது தான் நம்ம குறைகளை நீக்கி நமக்கு தெளிவு தரும் உண்மையான செல்வம்னா, அந்த ஞானமகுடத்தை நீங்க அணிஞ்சிக்க உங்க மனசுக்குள்ள நீங்க உருவாக்க வேண்டிய அந்த சலனமற்ற வெறுவெளி எது? ரொம்ப ஆழமான கேள்வி. அதை கண்டடைய நீங்க தயாரா? நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம பேசின அந்த இரவு வானத்தை மறுபடியும் நினைச்சு பாருங்க. பார்வைக்கு வெறுமையா தெரியிற அந்த பெருவெளிக்குள்ளதான் அத்தனை வெளிச்சமும் நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. அதே போல உங்க கைகள்ல இருக்கிற மொபைல் போனை சொற்று கீழே வச்சுட்டு தேவையற்ற எண்ணங்களை அகற்றி உங்களுக்குள்ள நீங்க உருவாக்குற அந்த அமைதியான வெற்றிடத்துக்குள்ளதான் உங்களுக்கான ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஞானமும் காத்துக்கிட்டு இருக்கு. அருமையான ஒரு நிறைவு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரைகளை நீக்கி அந்த மாபெரும் ஒளியை உள்வாங்க நீங்க தயாரான்னு யோசிச்சு பாருங்க. இந்த மிகச்சிறந்த அறிவு தேடல்ல எங்களுடன் இணைந்து இந்த படிகளில் ஏறி பயணித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சிந்தியுங்கள்.